நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. உமருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உமருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. கொஞ்ச நேரம் இயேசுவே எங்களோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோம். நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க உங்க ஜனங்கள் ஆவலோடு வந்திருக்காங்கப்பா. அடிமையை ஒரு கழுதையாக மாத்திரம் பலிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே, என்ன மறைச்சு நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் இதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கிருபையாக இந்த ஆண்டு ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபைன்னு தான் சொல்லணும். எத்தனை இடத்துல போர், எத்தனை இடத்துல யுத்தம், ஆனால் அதுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் ஜீவனோட பாதுகாத்து வச்சிருக்கிறார். பல தேவைகள் நமக்கு இருக்கலாம், பல போராட்டம் இருக்கலாம், கவலை இருக்கலாம். அட்லீஸ்ட் உயிர் இருக்குது, உடைமை இருக்குது, ஒரு வீடு இருக்குது, உடை இருக்குது, வாழ்வாதாரம் இருக்குது. மத்தியானம் வரை சாப்பிட்ருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ இனிமேலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த மாதம் என்ன வாக்கை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீர், என்ன வார்த்தையை தரப்போகிறீர் என்று நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது சகேரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அது இப்பொழுதே கொடுக்கப்படும்படி ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார், குடும்பத்துக்கு செய்ய போகிறார், தொழிலுக்கு செய்ய போகிறார்,
வேலைக்கு செய்ய போகிறார். ஆமென். பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்றாரு இந்த ஒண்ணு இல்லை, ரெண்டையுமே தருவார். அல்லேலூயா. இந்த ஒண்ணு இல்லை, நீங்க எதிர்பார்த்ததை மட்டும் இல்லை, எதிர்பார்க்காத ஒன்றையும் ஆச்சரியமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். போன வாரத்தில் ஒரு தாய் ஒருத்தங்களை சந்தித்தேன். அவங்க மகனை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இதான் என் மகன், இதுதான் என்னுடைய மருமகா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ மகனுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தது பிறந்து 8 மாதத்துலேயே 2வது மருமகா கன்சீவ் ஆயிட்டாங்க 8 மாதத்தில். அப்போ எவ்வளோ கேப்புன்னு பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி பிள்ளைகள். அப்போது அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, அதில் மகனுக்கு 2 பிள்ளை. அதுதான் 8 மாத கேப்பில் அடுத்த பிள்ளை. அப்போ அந்த தாய் மகளுக்கு திருமணம் முடிந்து கொஞ்சம் நாட்கள் ஆச்சு, குழந்தை இல்லை. மகனுக்கு குழந்தை வந்துருச்சுன்னா அவங்க இந்த ஜபரையில் என் மகளுக்கு ஒரு குழந்தைய தந்தா நல்லா இருக்குமேன்னு வந்தாங்களாம். அப்போது அவங்க என்கிட்ட சொல்லலை, எனக்கு அவங்க குடும்பத்தை பற்றி தெரியாது. அப்போ ஆண்டவர் பேசும்போது சொல்லியிருக்கார், நீ கேட்குறதையும் தருவேன், நீ கேட்காத ஒன்றையும் நான் உனக்கு தரப்போகிறேன்னாராம். அவங்க போனாங்களாம். ஒருவேளை மருமகளுக்கு குழந்தை உண்டாயிரம் பார்த்தா மருமகா 2வதாக கன்சீவ் ஆகிட்டாங்க. 8 மாதம் பிறந்த 8 மாதத்துக்குள்ளே அப்படி பிறந்தது தான் இந்த பிள்ளை பிரதர். ஆனால் மகா இன்னும் உருவாகலை. ஆனால் மகளுக்கு தருவேன் என்று சொன்னதை தருவார். நம் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். நீங்கள் ஏதோ ஒரு மகனுக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம், அவளுக்கு தானே பிரச்சனை இருக்கு, அல்லது உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 2 நன்மையை நான் செய்வேன், இரட்டிப்பான நன்மையை செய்வேன். நீங்க ஒரு காரியத்தை குறித்தே குழம்பி வந்திருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி தீரும், இந்த போராட்டம் எப்படி தீரும், இந்த வெட்கம் எப்படி மாறும், இந்த நிந்தை எனக்கு எப்படி மாறும், எப்படி இவர் மாற போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கான கவுண்டவுன் இன்னைக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதான் சொல்றாரு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது நம்பிக்கை உடைய சிறைகளே. அப்ப நீங்க யாரு? நம்பிக்கையுடையவங்க. ஆனா சிறைகளேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறைக்குள்ள இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனா இதுல 2 விதமா எடுத்துக்கலாம். பிரச்சனையும் ஒரு சிறை இருப்பா இருக்கலாம். சரியா? உங்க கடன், அது ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் பிரதர். வியாதி, சிக்கிக்கிட்டோமே, என் குடும்பம் மாட்டிக்கிச்ச, வெளியே வர தெரியலையே. இதை விட நான் சொல்லுகிறேன், நம்பிக்கை உடைய சிறைகளே என்றால் உங்களை விசுவாச சிறைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஜெயிலுக்குள்ள போட்டுட்டா என்ன அர்த்தம்? அதை தாண்டி செயல்பட முடியாதுன்னு அர்த்தம். தண்டனைக்குரியவர்கள் சிறைக்குள்ள இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது நீ விசுவாசிக்கிற பிள்ளையா சிறைக்குள்ள இருக்கிற. என்ன சிறைக்குள்ள? விசுவாசத்தின் சிறைக்குள் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிறது எல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல 2 கூட்டம் இருக்கு. அதுல உங்களை வேர் பிரிச்சு உங்களை மட்டும் நம்பிக்கை கூடையவர்களாய் சிறைக்குள்ள வச்சிருக்காரு. உலகம் எப்படி இருக்கு? பணத்தை நாடி ஓடுது, படிப்பை நாடி ஓடுது, வேலையை நாடி ஓடுது, திறமையை நாடி ஓடுது, சுயத்தை நாடி ஓடுது. அவங்களுக்கெல்லாம் சோர்சஸ் இருக்குன்னு நினைச்சு ஓடுறாங்க. ஆனா வேர் பிரிக்கப்பட்ட நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, வியாதி, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு தீர்வு, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையான்னு சொல்லி நம்பிக்கை உடையவர்களாய் விசுவாசத்தின் சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்கள். அதனாலதான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் உனக்கு இரட்டிப்பான நன்மை,
உலகத்தானுக்கு அல்ல. எல்லாத்துக்கும் ஆண்டவரை தேடுற பிள்ளை. வேலையா ஆண்டவர் தான் தரணும், ப்ரமோஷனா ஆண்டவர் தான் தரணும், சுகமா ஆண்டவர் தான் தரணும், ப்ரமோஷனா கர்த்தர் கொடுக்கணும், ரட்சிப்பா இயேசு தானே ரட்சிக்க முடியும், பிரச்சனையா தீர்த்து வைக்கிறது இயேசுவால மட்டும்தான் முடியும், வெட்கப்பட்டுட்டன இயேசு நினைச்சா என்ன அந்த இடத்துல உயர்த்தி காண்பிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசத்தின் சிறைக்குள் இருக்கிற பிள்ளைகள் என்று உங்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்குதா விளங்கலையா? உங்களால விசுவாசத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க அப்படி ஒரு ஜெயிலில் இருக்கீங்க. மூளை உங்களுக்கு உதவாது, முழங்காலில் நின்று ஜெபிப்பதுதான் உதவும். உங்களுக்கு திறமை விளங்காது, உங்கள் திறமை அடுப்புக்குள்ளே, உங்களுக்கு கிருபை மட்டுமே விளங்கும். காரணம் நீ நம்பிக்கையுடைய சிறை. ஹல்லேலூயா. உன் பலம் அல்ல, கர்த்தருடைய பராக்கிரமமே உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, உங்களை லாக் பண்ணிட்டார். நீ சிறைக்குள் இருக்கிறாய், நம்பிக்கையுடைய சிறையே. அப்படின்னா விசுவாசத்தை மட்டும், விசுவாசத்துக்குள்ள மட்டும், கர்த்தர் பேரில் மட்டும் நம்பிக்கை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தின் தலைவியே, கர்த்தர் ஒருவரை மட்டும் நம்பி பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிற தாயே, கர்த்தர் ஒருவரை மட்டும் நம்பி ஊழியம் செய்கிற பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு உனக்கு இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். அல்லேலூயா. நீங்க பயப்படுறது ஒரு காரியம், கர்த்தர் சொல்றாரு பயப்படுறதும் நடக்காது. நீ வேண்டிக் கொண்டதையும் தருவேன், வேண்டிக் கொள்ளாத ஒன்றையும் தருவேன். ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது, அற்புதமா மாறப்போகுது. தேவன் அதை செய்ய போகிறார். அவர் சொல்ற, நான் தருவேன், தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நிம்மதியை தேவன் கொடுப்பார், விடுதலையை தேவன் கொடுப்பார், ரட்சிப்பை தேவன் கொடுப்பார், சுகத்தை தேவன் கொடுப்பார், தீர்க்காயுளை தேவன் கொடுப்பார், அந்த பண தேவையை தேவன் கொடுப்பார், அந்த வேலையை தேவனே கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா குழப்பத்துக்கும் தீர்வையும் தேவனே கொடுப்பார். காரணம் நீ நம்பிக்கையுடைய சிறை, நீ கர்த்தருடைய. ஆனா அங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறார். எதுல திருமணமா? அரணுக்கு திருமணம். இந்த வசனத்தில் 3 காரியம் இருக்கு. லாஸ்ட் வாக்குத்தத்தம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். முதல் காரியம் நம்பிக்கையுடைய சிறைகள்னா, உங்க மேல ஆண்டவருக்கு இருக்கிற ஒப்பீனியன், உங்க மேல ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு எண்ணம். நீ நம்பிக்கையுடைய சிறை அப்படின்னா அவர் உங்க மேல ஒரு எண்ணம் வச்சிருக்காரு. 3வது உங்களுக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆனா நடுவில் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இப்ப இந்த அரண்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். சங்கீதம் 43ஆம் அதிகாரம், சங்கீதம் 43:2 44 படிச்சு, என் அரணாகிய தேவன், என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? அப்போ அரண்னா யாருங்க? தேவன். அரண் என்றால் பாதுகாப்பு, அரண் என்றால் பக்கபலம், அரண் என்றால் துணை, அரண் என்றால் அவர்தான் எல்லாம், அரண் என்றால் கூடவே இருப்பவர். தாவீது அழகா சொல்றார், என் அரணாகிய தேவனே நீர் ஏன் என்னை தள்ளி விடுறீரு? அப்போ கூடவே தாவீதுக்கு தேவன் இருந்திருக்காரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே மகனே நீ என் பக்கம் திரும்பு, தேவன் பக்கம் திரும்பு, உன் சிந்தை தேவன் பக்கம் திரும்பட்டும், உன் இருதயம் தேவன் பக்கம் திரும்பட்டும், உன் கிரியை தேவன் பக்கம் திரும்பட்டும், உன் நம்பிக்கை தேவன் பக்கம் திரும்பட்டும், உன் ஆசை, உன் விருப்பம், உன் கொள்ளை பிரியம் எல்லாம் தேவன் பக்கம் திரும்பட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். எதை விட்டு முதல்ல திரும்பணும்? ஒரு 3 காரியம் டக்கு டக்குன்னு பார்த்து அடுத்த 3 காரியம் என்ன செய்ய போகிறார். முதலாவது, பொல்லாத வழிகளை விட்டு, பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, சிற்றின்பத்தை விட்டு, ஜென்ம சுபாவத்தை விட்டு, சுயத்தை விட்டு நாம் வெளியேறி தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உலக சிநேகிதத்தை விட்டு, அருவருப்பானவைகளை விட்டு, அசுத்தமானவைகளை விட்டு நாம்
தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், எப்ப ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும் தெரியுமா? நீங்க விசுவாசி தான், நீங்க நம்புற பிள்ளை தான், நீங்க இந்த காரியத்துக்கு ஆண்டவரை மட்டும்தான் முழுசா சார்ந்திருக்கீங்க. ஆனா அது எப்ப நடக்கும்? ஆண்டவர் உங்க கூட இருந்தா, நீங்க அவரோடு இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். மறுபடியும் நான் படிக்கிறேன், நாம் இணைந்து படிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் குடும்பத்துக்கு, அவர்கள் வீட்டுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் தொழிலுக்கு, அவர்கள் ஊழியத்துக்கு, அவர்கள் வேலைக்கு, அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன் சேமம் இல்லை? ஏன் செழிப்பு இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எதையோ விட்டு திரும்ப வேண்டி இருக்கு, பொல்லாத வழிகளை விட்டு. ஆமென் சொல்லுங்க. தாழ்த்தணும். நான் பாவி ஆண்டவரை தாழ்த்திருங்க. இந்த மாசம் போய் டயலாக் எல்லாம் அடிக்க கூடாது. ஏன் ஆண்டவரை இன்னும் இப்படி இருக்கீங்க, என்கிட்ட அப்படி என்ன குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் குறை உள்ளவளே, நான் குறை உள்ளவனே, நான் பாவியே என்று உங்களை தரை மட்டும் நீங்கள் தாழ்த்தினால், அவர் முகத்தை தேடினால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு என்ன செய்வாரா? முதல்ல ஆசீர்வதிக்க மாட்டார், பாவத்தை மன்னிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மன்னிக்கப்படாத குற்றம் இன்னும் ஒளித்து கொண்டிருக்கிறது. மன்னிக்கப்படாத அந்நிய செயல், மன்னிக்கப்படாத உலக காரியம், இவைகள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அரண்னா நான் சொல்றேன், எப்பெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. பாவ உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா ஒரு பெரிய அரணாய் தேவன் இருப்பார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5, நானே அதை படிக்கிறேன். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, எது அரண் தெரியுமா? எது தேவன் தெரியுமா? எப்ப ஆண்டவர் உங்க கூட இருப்பார் தெரியுமா? பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கும் போது அது நமக்கு பாதுகாப்பு, அது நமக்கு அரண். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, பரிசுத்தத்தை உயர்த்தும் போது, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் போது, பரிசுத்தத்தை விரும்பும் போது, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கும் போது, பரிசுத்தத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது, அதுதான் தேவ பலன். ஆமேன் சொல்லுங்க. அதுதான் அரண், அதுதான் கர்த்தர். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்துக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். தூதர்கள் மூப்பர்களால் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படத்தக்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் விரும்புவது, இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டால், அப்போ ஒவ்வொரு நாளுமே காலையில எழும்பி, ஆண்டவரே என்ன நான் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேயா. ஒரு நாள்ல முடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலை வேளை எழும்பி, இன்னைக்கு என் குடும்பத்தை பரிசுத்தத்துக்காக தருகிறேன், என்னை பரிசுத்தத்துக்காக தருகிறேன், எனக்கு கொடுத்த வேலையை, எனக்கு கொடுத்த குடும்ப பொறுப்பை, எனக்கு கொடுத்த ஊழியத்தை, நான் இன்னைக்கு ஏறெடுக்க போற பயணத்தை, ஆமேன், என்னுடைய உலகளாகிய அலுவல்களை எல்லாத்தையும் பரிசுத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்பா. என் மகனை, என் மகளை, என் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். பெரிய பரிசுத்தம் என்ன தெரியுமா? ஹலோ, பெரிய பரிசுத்தம் நாளைக்கு என்ன கேட்க போறீங்க? மத்தியானம் போய் இப்ப கேள்வி கேட்டா எல்லாம் தூங்குது. என்ன நாளைக்கு போய் கேட்க போறீங்க? சிலுவையின் தியானம் இல்லை, சிலுவையின் உபதேசம். அது எப்படி இருக்கா? கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்குமா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சரி. முதல்ல என்ன வார்த்தை கேட்க போறீங்க? மன்னிப்பு உங்ககிட்ட இருக்கா? சத்துருவை மன்னிச்சிட்டீங்களா? மன்னிப்பு இல்லைன்னா
கட்டாயமா உங்களுக்கு நன்மை இருக்காது. அல்லேலூயா. விபச்சாரம் மன்னிக்கப்பட்டுரும். கொலைபாதகனுடைய கொலை சிறைச்சாலையில் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஊழியம் செய்கிறான். ஆனால் மன்னிப்பு அக்காவை தங்கச்ச வாழ்க்கையில் இவெல்லாம் மனுஷியா சம்மந்தார மாமியார மருமகளை நாம மன்னிக்க முடியாமல் இருந்தால் இதான் பாவம். அவங்க மன்னிக்கிறாங்க, மன்னிக்கல, அது ரெண்டாவது. நம்ம மன்னிக்கணும். அல்லேலூயா. நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு இப்போ கசப்பே இல்லை, அவங்கள பார்த்தா எனக்கு வயிற்றுல குக்கரில் விசில் ஊதுற சத்தமே கேட்கலன்னா அப்போ மன்னிப்பாயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலரை பார்க்கும்போது விசில் ஊதிடுதுலக்கா, நீங்கள் உங்களுக்கு ஊதுறது எனக்கு கேட்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எங்கெல்லாம் ஊதுதோ அது எனக்கு கேட்டுருது. எனக்கு கேட்குறதுனால தானே செய்தி இப்படி வருது. வர வர எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு. வாக்குத்தத்த செய்தியிலையும் இப்போ ஒரே கண்டிப்பாக இருக்குது, நல்லாவே இல்லை. அந்த 1வது வாரம் தான் நிறைய கூட்டம் வருமா? எதுக்கு? ஆறுதலாக பேசுவார். ஒரு நானாக பேசணுங்க. நான் பேசணுன்னா உங்கள் வீட்டில் விசில் ஊதுற சத்தம் பரலோகத்துக்கு போயிருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சமாதானமாக இருந்து மன்னிப்பு கொடுத்தால் இப்படி செய்தி இங்கே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டிய பெரிய வெள்ளிக்கு. இப்போமே பெரிய வெள்ளியினுடைய அர்த்தமே சத்துருக்களை மன்னிக்க வேண்டும். ஆமேன். மனசார உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை, உங்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்களை, மண்ணள்ளி போட்டவங்களை, குற்றப்படுத்தினவங்களை, காயப்படுத்தினவங்களை எல்லாத்துக்கும் இவாதான் காரியம் அப்படின்னு உங்களை 10 பேர் முன்னாடி அவுத்து விட்ட அத்தனை பேரையும் நீங்கள் மன்னிச்சிட்டா அக்கா, அதுதான் உங்களுக்கு பெரிய அரண். ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களே, இதானே உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இன்றைக்கி கேட்டேன், பாவம் பாவம் திருப்பி திருப்பி அதை போய் பேச. இப்போ காலையில் தான் செய்தி கொடுத்தார். பாவம் பாவம் வாக்குத்தத்தை நான் அனுப்பலை. பாவம் பாவம்னு சொல்கிறீங்களே, என்ன பாவம் இருக்குது? ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், சிலுவையில் நான் செய்ததை இன்னும் என் ஜனங்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆமேன். மன்னிக்கணும். இயேசுவை கொலை பண்ணவங்களையே மன்னிச்சிட்டார். இப்போ அவர் சொல்கிற, நானே உனக்கு வழி, உனக்கு சத்தியம், உனக்கு ஜீவன். நம்ம இப்போ மன்னிச்சுட்டு அவங்க நம்மக்கிட்ட பேசணும் அல்லது அவங்க மாறணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம மன்னிச்சுட்டா போதும். அவனுக்கு எனக்கு எந்த விரோதமும் இல்லை. சொத்துக்களை தராமல் இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், பொய் சொல்லலாம், கொடுமை கூட படுத்தலாம், மன்னிக்கணும். ஆமே. கொடுமைப்படுத்துகிறவங்களையும் மன்னிக்கும் பாங்கு தான் இயேசு உங்களுக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. இது சாத்தியமா? இது நடக்குமா? நடக்கணுமே. நடக்காமல் ஆசீர்வாதம் வராத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. மன்னிக்கணும். மன்னிக்கிறதுனா அர்த்தம் என்னன்னா, அவங்கள பற்றி நீ நமக்கு சிந்தையிலே வரக்கூடாது. இப்படிலாம் பேசினவங்க தானே, இப்படிலாம் ஒரு காலம் என்ன பண்ணிட்டு இப்போ நல்லா தான் இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டாலே அந்த மன்னிப்பு அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தாறுமாறாக பேசினவங்க, ஆமேன், விமர்சித்தவங்க, கோள் மூட்டினவங்க எல்லாரையும் மன்னிக்கும் சுபாவம் பரிசுத்தம். அல்லேலூயா. எத்தனை நேரம் நான் மன்னிக்கணும்? 7 நேரம் இல்லை, 70 நேரம்னாலும் மன்னிங்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பதில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம எல்லாம் கேள்வி கேட்போம் தெரியும். எத்தனை நேரம் மன்னித்து கொண்டே இரு. பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். வார வாரம் போய் ஆலய ஆராதனையில் நாங்கள் எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிறது போல, பொய் தானே சொல்கிறோம். அந்த டாபிக் பொய்யா இல்லையா? அது உண்மைதான் வசனம். ஆனால் நம்ம பொய்யா தானே சொல்கிறோம். நம்ம யாரையும் மனசார மன்னிச்சுட்டு போய் அதை சொல்லியிருக்கோமா? இல்லை. வைத்தறிச்சா அவங்கள தான் அந்த ஆராதனையில் போட்டு கொடுக்கவே வந்திருப்போம். ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு ரொம்ப இவ தான்ப்பா துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவன் தான் என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கான்னு அதே ஆராதனையில் போய் ஜபத்தில் சத்துருக்கிட்ட போட்டும் கொடுத்துட்டு அதே ஆராதனையில் பாவ மன்னிப்பு ஜபத்தையும் அழகா பொய்யா பண்ணுறோம் பாருங்க. அதையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இல்லையா? மன்னிக்கணும். தெரியாமல் செய்கிறாங்க. எப்படி தெரியாமல் நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் படித்த பைபிள் படி உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா? 100% அவரை ஃபாலோ பண்ண முடியுதா? எவ்வளவு இடறோம், எவ்வளவு குறை இருக்குது. ஆனால் காலில் விழுந்து மன்னிச்சிருங்கப்பாங்க. மன்னிக்கிறார்ல, அவர் நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாக இருந்தால் அதுதான் பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சிங்கிள் டாபிக்லேயே என் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டில் போய் மன்னிப்பை கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. எப்படி மன்னிப்பு கொடுத்து
நாம் ஜெயம் பெற முடியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவேல் 2:12. யோவேல் 2:12 இதானா? இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவராகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் ஆமேன் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்க பாவத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? உபவாசம் போடணும். இந்த ஏப்ரல் மாதம் உங்க வாழ்க்கைக்குள்ள உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். எதுக்கு தெரியுமா? என் பாவம் எனக்கு இன்னும் மன்னிக்கப்படுவதற்காக நான் எப்படி ஜெபிக்கணுமா? அழுகையோடும் புலம்பலோடும். எதை கிழிச்சு காட்டணும்? இருதயத்தை கிழிச்சு தேவன் பக்கத்துல மனம் திரும்புகிற அனுபவம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நேற்று ஜெபம் பண்ணும்போது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்குள்ள பாவம் கசப்பு இருக்கு. எப்படி இருக்கு? கசப்பு இருக்கு. ஒரு வேண்டாத வெறுப்பு இருக்கு. எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, ஒரே சர்ச்சுக்கு தான் போறீங்க, ஒரே குடும்பமா இருக்கிறீங்க, ஒரே தெருவில் இருக்கீங்க, ஒரே ஐக்கியத்துக்குள்ள இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு மனஸ்தாபம் வருது, ஒரு கசப்பு இருக்கு, ஒரு வேண்டா வெறுப்பு இருக்கு. வெளியே அப்படியே ஆக்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க இருதயம் முழுசா அவங்கள ஏற்றுக்கொள்ளல, மன்னிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை பரிசுத்தப்படுத்து. ஆமேன் சொல்லுங்க. உங்கள் இருதயம் தூரமா இருக்குங்கிறார். வாயில உங்க ஜெபம் தேனை போல இருக்கு, அடைய போல இருக்கு, பாயாசத்தை போல கூட ஆண்டவருக்கு ஜெபம்லாம் பண்றோம். ஆனா இருதயம் எங்க இருக்கு? தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் இருதயத்தை கிழிக்க சொல்றார். இருதயத்துக்குள்ள கோபம், பகை, வெறுப்பு ஒன்றுமே வரக்கூடாது. இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கள்ளம் கபடம் இல்லாம, சூதுவாது அநியாயம் இல்லாம சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. தெரியாம பேசிட்டாங்க, இப்ப அவங்க பேசி நான் குறைஞ்சிட்டேனா? அவங்க என்னை எதிர்த்து நான் அழிஞ்சிட்டேனா? இல்ல, போட்டும் கழுதைய மன்னிச்சு விடுவோம், மன்னிக்கிற ஆண்டவரே. இனி அவங்களுடைய நினைவோ அந்த காயமோ என் இருதயத்துல இருக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம யாரை தேடுறோம்? இயேசுவை. இயேசு என்ன சொன்னாரு? நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், அதனால நீ உன் முதுகு மேல பஞ்சு மெத்தையை சுமந்துட்டு நடனா சொன்னாரு. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் அப்போ வெறுக்கக்கூடிய அளவுக்கு தான் லைஃப் இருக்கும். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் தப்பா நினைக்கிறாங்க, ஹாப்பியா இருப்போம்னு. நோ, தனிமையா மட்டும்தான் இருப்போம். சிலர் உண்மையிலேயே தனிமையாயிருவோம், சிலர் எல்லாரும் இருந்து தனிமையா இருப்போம். மகா தாயை புரிந்து கொள்ள மாட்டாள், மகன் புரிந்து கொள்ள மாட்டான், மருமகள் புரிந்து கொள்ள மாட்டாள், ஒரு பிரிவினைவாதம் செயல்படும். ஆனா எப்படி ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவோம் தெரியுமா? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அந்த சிலுவையில் இயேசு சுமந்தது என்ன? கசையடி, பழி சொற்கள், அவமானம், நிந்தை, வெட்கம் எல்லாத்தையும் சுமந்தார். ஆனா சகிப்போடு சுமந்தார், தியாகத்தோடு சுமந்தார், மன்னித்து சுமந்தார். இதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் பேசலாம், உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் பேசலாம், எதிர்த்து நிற்கலாம், பலரால காயப்படுத்தப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். ஆனா அழைக்கப்பட்ட பிள்ளை நீ, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நீ எப்படி இருக்கணும்னா கள்ளம் கபடமற்ற, சூதுவாது அநியாயமற்ற ஒரு சிறு குழந்தைய போல மாறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம். இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கும், இல்லைன்னா காலையில பாத்திரம் என்ன ஆயிரும்? பூசணம் புத்து போவோம், நாரி போவோம். அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். நான் சொல்றேன், படுக்கிறதுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவைக்குள்ள நீங்க வந்து உங்க இருதய பாத்திரத்தை கழுவணும். ஆண்டவரே, இருதயத்துல இன்னைக்கு என்னெல்லாம் வந்திருக்கு? போன்ல யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்திருப்பாங்க, எதையாவது கேள்விப்பட்டிருப்போம், எதுக்குள்ளையாவது அனுபவத்துக்குள்ள வந்திருப்போம். இந்த காரியம் இருதயத்துக்குள்ள வச்சு தூங்கி எழும்பக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். நான் உண்மையிலே சொல்றேன், பரிசுத்தம்னு வாயில பேசினா பரிசுத்தம் இல்லை,
ஒரு பாவத்தை நீங்க செய்யாம உங்களை காத்து கொண்டதுனால நீங்க பரிசுத்தவாட்டி இல்லை. உண்மையா பரலோகத்தினுடைய தேவன் உங்க இருதயத்தை ஸ்கேன் பண்ணுவார். வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசிப்புனா பார்க்கறது. நான் சொல்றேன் ஏக்கா, இருதயத்துல சுத்தம் தான் பார்க்கவே முடியுமா? அப்ப நம்ம பேசுறது கேட்கணும். நீங்க ஜோம் பண்றது பேசுறது அதை கேட்கணும்னா உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். சும்மா எல்லாரும் ஜெபத்தையும் கேட்டுற மாட்டாரு. நல்லா கவனிக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் செய்யும் ஜெபம் மட்டும்தான் பரலோகத்தின் தேவனை தொட முடியும். அவர் சுத்த கண்ணர். அது பரிசுத்த பர்வதம். அது அசுத்த குடியிருப்பு அல்ல, அது பரலோக குடியிருப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் உண்மையிலே சொல்றேன், சில வியாதி உங்க வீட்டை விட்டு, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், குடும்பத்தை விட்டு போகாம இருக்கிற காரணம் கசப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவானவரே உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அற்புதம் செய்ய முடியாது. தைரியமா பேசுறேன். நீங்க கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, உங்க பேய் உங்களை விட்டு ஓடணுமா, நோய் மறையணுமா, உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, உன் காரியம் சீக்கிரமா கைகூடி உனக்குள்ள வரணும்னா கரை திரையற்ற 100% வாழ்க்கை உங்களுக்குள்ள வேணும்னு விரும்புறார். பரிசுத்தமாய் இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாய் மாறு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் பிசாசு வேதனைப்படுத்துகிறான்? ஏன் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க? ரட்சிக்கப்பட்ட தகப்பன், ரட்சிக்கப்பட்ட தாய் தேவ சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்துகிற அனுபவம் இருக்கா? பாவத்தை உடைத்து ஊற்றுகிற அனுபவம் இருக்கா? பிறரை மன்னிச்ச அனுபவம் இருக்கா? நீங்க உங்க காலத்துல உங்க சத்துருக்களை மன்னிச்சாதான் உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்க, உங்க கணவர் கர்த்தருக்கு விரோதமா செய்கிற பாவத்தை கர்த்தரால மன்னிக்க முடியும். நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ பரலோகமும் அந்த அளவின்படிதான் அளக்கும். அல்லேலூயா. ஏன் அந்த பட்டணத்து மக்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு பேர்பட்ட அற்புதம் நடக்கிறது இல்ல தெரியுமா? சத்தியம் தெரியுது, வேதம் தெரியுது, வாயில துதி பாட தெரியுது, பாட தெரியுது, ஆராதிக்க தெரியுது, விட்டா நல்ல பிரசங்கமும் பண்ண தெரியும். ஆனால் எல்லாம் வாயில நடக்குது, இருதயமோ தேவனை விட்டு தூரமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலம் உன் இருதயத்தை கிழித்து உன் இருதயத்தை திறந்து தேவனுடைய சமூகத்துல நீ மனம் திரும்பிச்சா உன் கணவர் மாறிடுவார். அல்லேலூயா. உங்க கணவர் ஒரு நிமிஷத்துல மாறிடுவார். அவர் மாறாம இருக்கிற காரணம் நீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுவான்னு கேட்பீங்க. வீட்டில் போய் இந்த வசனத்தை திருப்பி கேட்டு பாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. மனம் இறங்குங்க. இந்த உலகத்துல ஒன்னையும் கொண்டு வரல, ஒன்னையும் கொண்டு போக போறதும் இல்லை. பிடிவாதத்தை விட்டுருங்க. ஆமேன். ரொம்ப பிடிவாதம் நமக்கு உள்ள இருக்கு. எனக்கு இந்த குடும்பமே வேண்டாம், களிசட குடும்பம், இவனே வேண்டாம், அப்படி யாரையுமே ஒதுக்காதீங்க. தப்பு செஞ்சிருக்கலாம், மன்னிங்க. ஆமேன். மறந்துடுங்க. உங்களை சபிக்கிறவங்களுக்காக கூட ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும் தான் பைபிள் சொல்லுது. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. உன்னை யாராவது ஒருத்தர் 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவர்களோடு கூட 1 மணி நேரம் நீ நடந்து போன்னு வேதம் சொல்லுது. அதை முழுசா கடைபிடிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா நான் சொல்றேன், இருதயத்துல இன்னைக்கு யார் மேலெல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்கோ, பகை இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, கோபம் இருக்கோ, அவெல்லாம் நாசமா தானே போவான். நான் அதெல்லாம் பார்க்க தானே போறேன். அப்படி ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நாசமா போறாங்க, அது அவர் டியூட்டி. நம்ம டியூட்டி மன்னிக்கிற டியூட்டி. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்ல, நீ சும்மா இருந்துரு, நீ சும்மா வாயை திறந்துடாத, சாபத்தை போட்டுறாதீங்க. ஆமா, இவங்க என் பிள்ளைக்கு செய்யறதுக்கு அவங்க பிள்ளைக்கு ஒரு நாள் கஷ்டம் வரதானே செய்யுங்கிறதையும் சொல்லக்கூடாது. சொல்லி இருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. சொல்லி இருந்தா மன்னிப்போம், மறப்போம், பரிசுத்தமாக இருப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். பாவம் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த வைராக்கியம், அந்த மன்னிக்க முடியாத தன்மை இருதயத்தை விட்டு விலகட்டும். நான் என்னோன்னு சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை விடையா நமக்கு ஒரு பெரிய அநியாயம் வாழ்க்கையில் நடந்துச்சு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்காத ஒரு தண்டனையா நமக்கு நம் குடும்பத்தார் கொடுத்துட்டாங்க, தெருமக்கள், பட்டணம், சபை கொடுத்தது இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மளை காத்துக்கிட்டே இருக்காரு. ஆமேன். லகுவாகத்தான் தண்டிக்க ஒப்பு கொடுக்கிறார், ஆனா காயத்தை கூடவே ஆற்றுகிறார்.
அன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்க ஆலயம் இருக்கு, போதகர் இருக்கிறார், ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஐக்கியம் இருக்கு. அன்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்படும் போது கூடவே இருப்பேங்கிற பேதுரு கூட ஓடி போயிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்கு நீங்க நான் தனி மரணம் அளவே கூடாது. இயேசு அரணா இருக்கிறார், துணையா இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்கள், பக்கபலமாய் இருப்பார். நம்பர் 2, அடுத்தது எதுல இருந்து நாம் மனம் மாற வேண்டும்? எடுத்தவங்க நான் வாசிக்கிறேன், ஏன்னா யூடியூபுக்காக நான் வாசிக்கிறேன், சரியா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 2:4. இது முழுக்க முழுக்க உங்களுக்காகவே சுட்ட வடை. ஆமென். இன்னைக்கு இந்த வியாழன்கிழமை வர்றவங்களுக்காக சுட்ட வடை. ஆமென். நல்ல உப்பு போட்டு சுட்ட வடை, கொஞ்சம் காரமும் சேர்த்து சுட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த வடை எனக்கு இல்லைன்னு எடுக்காம போயிடாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன விட்டுட்டாரு, ஆண்டவர் கை விட்டுட்டாரு, ஆண்டவர் தடைக்கு மேல தடையா தாராரு, ஜபத்தையே கேட்க மாட்டேங்கிறாரு. முன்பெல்லாம் ஜபம் அப்படி பண்ணனே, முன்பெல்லாம் பிரசங்கம் அப்படி பண்ணனே, முன்பெல்லாம் ஒரு காலம் நான் ஆண்டவருக்காக ஓடுனேன், இன்னைக்கு பிரசன்னமே என்கிட்ட இல்லை. அவர் உங்களை விடலை, நம்ம தான் அவரை எங்கேயோ விட்டுட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, முதல் பாயிண்ட்ல மனம் திரும்பிட்டோம். இப்ப 2வது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. நம்பர் 2, எது அரண் தெரியுமா? பின்மாற்றத்திலிருந்து விழுந்து போன இடம். அடிக்கடி விழுந்து போறோம், அடிக்கடி கோபம், அடிக்கடி சண்டை, அடிக்கடி உலகம், அடிக்கடி சிற்றின்பம், அடிக்கடி பாவம். இதுல விழுந்து எழும்புகிற அனுபவம் முடிவுக்கு வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒண்ணு அனலாரு அல்லது குளிராரு. வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது ஃபயர், 4 மாவடிக்கு போனா ஃபயரோ ஃபயர், சர்ச்சுக்கு போனா சூப்பர் நேச்சுரல் ஃபயர். வீட்டுக்குள்ள எப்படி இருக்கீங்க? கணவனுக்கு முன்பு, மனைவிக்கு முன்பு, பிள்ளைகளுக்கு முன்பு, வேலை ஸ்தலத்தில் உன் கிரியை எப்படி இருக்கிறது? அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. தேவ சன்னிதானத்தில் எப்படி இருக்கும்? பக்தியா இருக்கும், பவ்யமா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னை அனலாயிரு, குளிராயிரு. ஆலயத்துக்கு வரும்போது, கூட்டத்துக்கு வரும்போது அனல், உலகத்துக்குள்ள இருக்கும்போது குளிர். இங்க இருக்கும்போது விசுவாச பேச்சு, உலகத்துக்குள்ள போனா அவிவிசுவாச பேச்சு. ரெண்டும் இருந்தா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அரணா இருக்க முடியும்? கர்த்தர் உங்க கூட இருக்க முடியும்? நீங்க இங்க ஜெபிச்சுட்டு போகும்போது உங்க ஜெபத்தை கேட்பாரு. ஆனா நீங்க ஜெபிச்சுட்டு உலகத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள போன பிறகு உங்க சுபாவத்துக்குள்ள நீங்க இழுக்கப்படும் போது உங்க ஜெபம் கட் ஆயிரும், கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு மேல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கேன்சல் ஆயிடும், வாக்குத்தத்தம் பெண்டிங்ல ஆயிடும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை காணுமே. ஆமென். அல்லேலூயா. தாவீது யாருங்க? இருதயத்துக்கு ஏற்றவர். தாவீதா ஆண்டவரை தேடி போய் ராஜா பதவி கேட்டான், தேவனை கொடுத்தார். அவ்வளவு அன்பு அவன் மேல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணாமூச்சி ஆடிட்டார். ஆடினாரா ஆடலையா? இப்பதான் முந்தின வசனத்துல படிச்சோம், நீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறீர். தள்ளி விட்டதுனால தானே இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தள்ளி விட்டதுனால தானே கடன்ல மாட்டணும், வியாதியில மாட்டணும், பிரச்சனையில மாட்டுறோம், குடும்பம் கஷ்டப்படுது. என்னொன்னு கேட்கான், நீர் உம்முடைய முகத்தை மறைக்கிறீரே. கண்ணாமூச்சே ஆடுறாரு. ஏன் நடக்கு? நல்லா இருந்த தாவீது, எக்காலத்திலையும் துதிச்ச தாவீது, தேவனை சார்ந்திருந்த தாவீது, உப்பரிகையில உலாவனவளை பார்த்தான். பார்த்தவன் சும்மா இருக்கணும்ல, பார்த்துட்டான். ஆள் விட்டு விசாரிக்க இவ யாரு, இவ இன்னாருடைய மனைவி, ரூட்டெல்லாம் எடுத்து பாவத்துக்குள்ள விழுறார். இதான் பின்மாற்றம். ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. துதியெல்லாம் வருது. ஆனா எப்படி வருது? விழுந்து போன நிலைமையிலிருந்தே துதி எழும்புது. ஆமேன் சொல்லுங்க. அம்மா நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபத்தை குறை சொல்லவே இல்லை. நல்ல ஸ்தோத்திரம் பண்றீங்க, உபவாசம் பண்றீங்க, ஜெபத்துக்கு போறீங்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப்பா இருக்கீங்களே. ஆமேன் சொல்லுங்களேன்.
தெரியாமல் கூட்டத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ? அல்லேலூயா. சத்தியத்தை கடைப்பிடிச்சிட்டா விடுதலை வந்துடும். நான் சும்மா வந்து தலையில் கை வைப்பேன், ஏசப்பா பேசியும் விடுவார். போய் நீங்கள் தான் என்ன திட்டுவீங்க. அவன்கிட்ட தான் 1ஆம் 2ஆம் தேதி அதுவுமா போனேன், ஒரு இளவும் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் கடைசியில் இவன் முதல்ல விழுந்துட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க, நானும் கேட்கல, அதான் அற்புதம் நடக்கலைன்னு என் மேலே சொல்லிட்டு போயிடுவீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? அப்போ உங்களுக்காக நான் எவ்வளோ கவனமாக பிரசங்கம் எடுக்கணும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? முன்பு படுத்து கிடந்து இருந்துச்சு வந்து ஊழியம் செய்யலாம், இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுக்காக ரொம்ப போராட வேண்டியிருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் மந்தைக்கு பொறுப்பாளராக இருக்க வேண்டியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற மறுபடியும் எழும்புங்க. தாவீது வீட்டுக்கு நேர கர்த்தருடைய பட்டயம் உருவி போவன்னு எச்சரித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு நேர ஒரு பட்டயம் இருக்கு, உங்களுக்கு நேர ஒரு பட்டயம் இருக்கு. தேவனே அந்த பட்டயத்தை ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கார். தாவீதை எச்சரிக்கிறது போல ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தியோ அப்படியே எழுந்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போகட்டும், பாவத்தை விட்டுருவோம். பாவம் ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்யுங்க. ஆரம்பத்தில் உங்க கிரியை எப்படி இருந்துச்சு? எதுக்கும் எப்பவும் யாரை நம்புவீங்க? எதை நம்புவீங்க? ஆண்டவரை நம்புவீங்க. அடுத்தது உங்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவா? ஆட்டுங்க நல்லா, நான் தான் ஜெபம் பண்ணுவேன், நான் தான். இப்ப யாரெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு? டஜன் கணக்கில் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உங்க சுய முழங்கால், அதுதான் ஆதி கிரியை, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்ப கண்மூடித்தனமா ஆண்டவரை நம்புனீங்க. இப்போ உங்க கிரியைகள் மாறி போச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா பாப்பாங்க நினைக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல வறுமையான கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க இரத்த பந்தத்தில் உள்ள ஒருத்தங்க ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அவங்க சொல்லி கேட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அக்காவுக்கு வேலையே இல்லை, எப்படியாவது இந்த சொந்தக்காரங்களை பிடிச்சு வேலை எடுத்துடணும்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வேலை கிடைச்சு போகல, விசிட்டிங் விசாவில் போயிட்டாங்க. ஒரு மாதம் சொந்தக்காரங்க நல்லா வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்த மாசம் சொந்தக்காரங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த அக்கா கையில செல்போன் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் தெரியாத, ஆனா இயேசுவை தெரியும், பக்தி மார்க்கம், அவ்வளவுதான் நம்மள மாதிரி. அப்போ இதுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இதுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள சும்மாவும் இந்தியாவுக்கு திரும்ப மாட்டேன். நல்லா இருக்குல்ல? இந்தியாவுக்கு சும்மாவும் திரும்ப மாட்டேன், அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. என்ன நீர் ஆசீர்வதிக்கணும். எங்க உட்கார்ந்தாங்க? ஃபாரின்ல, தரையில. அவங்க குடும்பத்தாரெல்லாம் வேலைக்கு போனது வாசி பிடிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. வாசின்னு என்ன தெரியுமா? பிடிவாதம் பிடித்து வைராக்கியமா ஆசீர்வதிச்ச வரியும், இல்லைன்னா என்ன எடுத்துக்கொள்ளும். நடந்தது என்ன தெரியுமா? இவங்க போன சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிற அவங்க பார்க்கிற வேலையை விட 2 மடங்கு ஆசீர்வாதம் உள்ள வேலையை மகளுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது அவங்க ஆதியில செய்த கிரியை. அவங்க முழு நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? ஆண்டவர் மேல. அடுத்தது யார் ஜெபத்தை நம்பினாங்க? அவங்க ஜெபத்தை. இப்ப அக்காவுக்கு ஒரு தேவை இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள என்ன ஆண்டவர் கொண்டு போனார் ஜோமன. ஆனா இப்ப என்ன செய்யறாவ தெரியுமா? ஃபேஸ்புக்கை ஓட விட்டு அதுல யாராவது ப்ராப்பர்ட் தினகரன், ப்ராப்பர்ட் குமார் அப்படின்னு வந்தா ப்ராப்பர்ட்டுக்கு போன் அடிக்கிறது. அடிச்சு எங்க இருந்து? கட்டில் மேல படுத்து கிடந்து ஹாயா இப்படி பார்த்து இப்படி ஜெபம் பண்றது எப்படி மல்லாக்கப்படுத்து சொல்லுங்க. அவர் சொல்லுவார், உங்களுக்கு தேவையானது வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நடக்குமா நடக்காதா? நடக்காது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. வேறையா நீங்க அப்படி இருக்கிய தெரியுதுல்ல? நடக்காதுன்னு தெரியுதுல்ல? உங்களை பற்றியும் தான் சொல்றாரு. ஆமேன். ஆதியில தரையில உட்கார்ந்த ஆளு, வாசி பிடிச்ச ஆளு, இப்போ ப்ராப்பர்ட். ஒரு ப்ராப்பர்ட்டை தேடினா பரவாயில்ல, என்கிட்டையும் ப்ராப்பர்ட் நம்பரை வாங்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தீர்க்கதரிசி நம்பரை எனக்கு கொஞ்சம் எனக்கு சிரிப்பா இருக்கும். பிறகு நான் கொடுக்கலன்னா என்ன நினைப்பாங்க? இவனுக்கு பொறாமையோ நினைப்பாங்க. எனக்கு எதுக்கு வம்பு தும்பு வாங்கிட்டு போ. பிறகு கம்ப்ளைண்ட் யார் மேல வரும் தெரியுமா? உங்க ஜெபமே சரியில்லை. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்டா அந்த நாட்டுக்கு கொண்டு போனாரு, வேலையை தந்தாரு. உங்க ஜெபத்தை கேட்டு தானே இம்மட்டும் கொண்டு வந்தாரு. இப்ப அந்த கிரியையை எங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி யாரும் என்கிட்ட ஊழியக்காரர் நம்பர் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கொடுத்துருவேங்க.
அவர் வந்தாலும் அதுதான் பேச போறாரு. என்ன கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பேசியிருப்பார். அப்படியே சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே தான் சொல்லுவார் நம்மளை பற்றி. ஆனால் நம்ம அப்படியே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதாக்கா? கட்டில் மேலே படுத்து தூங்கினாலும், காப்பி போடும்போது சினிமா பாட்டு பாடினாலும் அற்புதம் நடக்காது. முட்டு போட்டு ஜெபம் பண்ணணும், உட்கார்ந்து நல்லா ஜெபிக்கணும், கை தட்டி பாடணும். எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா ஜெபம் நடத்தினா? அன்னைக்கு யார் ஜெபம் நடத்த வந்தா? ஆமேன் சொல்லுங்க. ஆதியில் செய்த கிரியை செய். ஆண்டவருக்கு நீங்க வேணும், உங்க டைம் வேணும், உங்க வார்த்தை வேணும், உங்க கண்ணீர் வேணும், உங்க ஜெபம் வேணும், உங்க அன்பு வேணும். அது வந்துட்டுன்னா அற்புதம் நடந்துடும். இப்ப வருத்தம் என்னன்னா, நீ விழுந்து போய் இப்படி கிடைக்கிய. அல்லேலூயா. நான் உங்களெல்லாம் சோம்பேறியா நடத்தவே இல்லை. எதுக்குனாலும் என்ன தேடுங்கன்னு சொன்னா இல்லை, ஏசப்பாவை தேடுங்க. அவர்தான் அரண். உங்களுக்கு அவர் அரணா இருந்ததினால்தான் இம்மட்டும் காக்கப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது இருக்கும் பிரச்சனையில் இருந்தும் உங்களை அந்த அரண் தான் காப்பாற்ற முடியும். இந்த அரणाல காப்பாற்ற முடியாது. இது கூலிக்கு மாரடிக்கிற வேலைக்காரன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ அவரும் கொஞ்சம் தருவார், நீங்களும் ஏதாவது பிரியாணி, சாப்பாடு, உப்பு இல்லாத வடை. அன்னைக்கு டீயில் ஒரு ஆள் உப்பையே போட்டுட்டு சீனிக்கு போயிடலாம். அதோட இப்போ நான் எந்த வீட்டுக்கு போனாலும் டீ குடிக்கிற பழக்கமே எனக்கு இல்லைன்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. சில வீட்டுக்குள்ளே தாகமாக தான் இருக்குது, கப்பை பார்த்தா குடிக்க ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த உப்புனியாவும் வந்துடுது. இந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர் அப்படியாவது போட்டு தராங்களே. சிலர் டீ போடணுமா, டீ போடணுமா, பாதிப்பு இருக்கோ, 2 பேருக்கு இருக்குது. பார்த்தீங்களா? தாகமாய் ஊழியர்கள் வந்தால் தவிக்க தண்ணீர் கொடுங்க. சிரிக்காங்க பார்த்தீங்களா? டீ போடணுமா, குடிக்க ஏதாவது வேணுமா? அப்புறம் ஆண்டவரும் வேணுமா வேணுமா தரணுமா, தருவேன் தருவேன், என்ன உனக்கு தருவேன் தருவேன்னு ஒவ்வொரு வாக்குத்தத்த கூட்டத்திலையும் வடை போட்டுருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கொடுத்தா கொடுப்பார். ஆமேன். ஆனால் நம்ம மனசு எப்படி தெரியுமா? ஆதியில் இந்த டாப்பிக்கை மறந்துட்டேன், ஞாபகப்படுத்தினார். ஆரம்பத்தில் 10 ரூபா கிடைச்சா 1 ரூபா ஏசப்பாவுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ கொடுக்கணுமோ? 40,000 வருமானம் வந்தால் 4,000 எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு? 4,000. பெரிய அமௌண்ட்டாக இருக்க. கொடுக்கணுமோ? அப்போ 40,000 தான் இருக்கும். 1,00,000 10,000 கொடுத்தா கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆதியிலிருந்து அன்பு இல்லையே, ஆதியிலிருந்து கிரியை இல்லையே, ஆதியில் கொடுக்கப்பட்ட நேரம், காலம், முக்கியத்துவம், பிடிவாதம், வாசி, போராட்டம் எதுவும் எனக்கு அது இந்த வாரம் ஞாபகப்படுத்தினார். முதல்ல ஜெபக்குழு இருக்கு, இப்பவும் இருக்கு. கொஞ்சம் டல்லாகும் போது ஆண்டவர் பேசினார். யாரை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தேன்? ஆரம்பத்தில் யார் உன் கூட இருந்தா? நீ என்ன செய்தா எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். 2 காரியம் ஞாபகப்படுத்தினார். அந்த 2 நீ செய்றியானார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன். அப்போ நீயும் தூரமாக தானே இருக்கு, அதை செய்யினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் அதை செய்தேன். ஆண்டவர் உங்களுக்கு விதித்ததை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். ஆரம்பத்தில் ஒரு காலத்தில் ஆர்வ கோளாறுல நீங்க கொடுத்தீங்க பாருங்க, ஒரு நேரம், அதை திரும்ப கொடுங்கக்கா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஏன் நேரம் இல்லை? டைமே இல்லை. ஆமேன். என்ன இல்லை? டைமே இல்லை. ஏசப்பாவும் எனக்கு வேலை வரலாம் பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. டைமே இல்லை. இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குமா? அப்போ ஆண்டவர் பார்த்துருவார். கொடுத்தா இதுகளுக்கெல்லாம் ஆட்டுக்கு வாழை அளந்து கொடுக்கணும் தான் கொடுப்பார். இருக்கிற வேலையில், கொடுத்த வேலையில், கொடுத்த தொழிலில், கொடுத்த வருமானத்தில், கொடுத்த வாழ்க்கையில், கொடுத்த ஊழியத்தில் நீ ஆண்டவருக்கு ஆதியில் அந்த அன்பை கொடுக்குறியான்னு பார்ப்பாரு. ஏசப்பாவுக்கு நான் ஓடி ஓடி போய் செய்கிற ஊழியத்தை விட நான் ஓய்ந்திருந்த ஒரு பாதத்தில் உட்கார்றதான் ரொம்ப பிடிக்கும். நான் அதை ரொம்ப கவனிச்சிருக்கேன். நான் ஓடி ஓடி போகிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தப்பிச்சு போகிற மாதிரியே இருக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்த்தவங்களே பார்க்குறதுக்கு பதிலாக புதுசாக ஆட்களை பார்த்தா நல்லா இருக்கும்ல, அப்படி இருக்கும் டூருக்கு போகிற மாதிரி. ஆனால் ஆண்டவருக்கு இந்த இடத்துல நான் இருக்கணும் அல்லது கோயிலில் நான் இருக்கணும்னு விரும்புவார். ஏன்னா அது கொடுத்த நேரம். சர்ச்சுக்கு போனால் தான் அற்புதம் நடக்குமாங்கிறது இல்லை. எங்கே நீ உன் துவக்கத்தை துவங்கின? ஆமேன். யாருக்கிட்ட துவங்கின, எப்படி துவங்கின, அதை பார்ப்பாரு. அதை விட்டுறக்கூடாது. ஆதி அன்பை விட்டுறதுனால தான் பின்மாற்றம் வருது. அதனால தான் ஆண்டவர் கையை சுருக்கி வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதையும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்ததுன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் வாங்கினதுன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் தயவுசெய்து ஊழியர்கள் வந்தால் பழம் வெட்டட்டா அப்படின்னு கேட்காதீங்க, வெட்டி வைங்க. சாப்பிடலனாலும் பரவாயில்ல, வேஸ்ட்டாகிடக்கூடாதுல்ல.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி எல்லாமும் ஆட்கள் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் குடிக்க தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு கவனம் கொடுக்கணும். இப்போ பாஸ்டர் வந்து ஐயர்வாள் வந்தால் கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அதுக்குன்னு சாப்பாடை வச்சிடாதீங்க, ஆண்டவர் பெரியவர். இப்போ பாருங்க, பின்மாற்றம், விழுந்து போன நிலைமை. இன்னைக்கு எதில் விழுந்துட்டோம்? கொஞ்சம் நீங்கள் பேக்குக்கு போகணும். பேக்கில் போய் அந்த அக்கா சொன்னதெல்லாம் வரக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எதில் குறை வச்சோம், எந்த காரியத்தில் நம்ம என்ன பொருத்தனை பண்ணணும், எதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் செஞ்சோம். ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆரம்பத்தில் செஞ்சுருக்கலாம், அது ஆண்டவர் தந்ததாக இருக்கும். காலப்போக்கில் அதை மறந்துருக்கலாம், அர்ப்பணிப்பை மறந்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து அசைவாடிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் திரும்பி வாங்க அந்த லைனுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னைக்கும் சொல்கிறேன், எந்த இடத்தை விட்டு நீங்கள் போனாலும் அவருக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அனுபவத்தை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரண்டாவது, இந்த இன்னொரு அனுபவம் இருக்கு. 2 பேதுரு 2:22, 2 பேதுரு 2:22 நானே படிக்கிறேன்னு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதுதான் இந்த பின்மாற்றத்துக்கு அடையாளம். பின்மாறினா அடையாளம் என்னமா? பன்னியும் நாயும் எங்கே தான் போகும்? ஒன்று கக்க போகும், அல்லது சாக்கடையில் அப்படி உழல போகும். அப்படி இருக்கக்கூடாது. நம்பர் 2, இந்த பின்மாற்றத்திலேயே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமாக பார்ப்போம். எபிரேயர் 6:4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். நல்ல கவனிங்கக்கா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிச்சாச்சு, பரம ஈவை ருசிச்சும் பார்த்தாச்சு, பரிசுத்த ஆவியை பெறவும் செஞ்சாச்சு. தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அடுத்த வசனம், மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை. இது எதுல இருக்குன்னா எபிரேயர் 6:4, 6:5, 6:6. மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல ஆதி அன்பை இழந்தாச்சு, இப்போ நல்ல ருசி பார்த்தாச்சு. ஏசப்பான யாருன்னு தெரிஞ்சிட்டு, வாக்கு தத்துவம் நிறைவேறியாச்சு, தீர்க்க தரிசனம் நிறைவேறியாச்சு, பரிசுத்தாவியையும் பெற்றாச்சு, ஊழியத்தையும் செஞ்சாச்சு. ருசி பார்த்த பிறகும் அவரை விட்டு தூரமா போன அனுபவம் இது அழகல்ல. அரணை விட்டு நீங்க தான் தூரமா இருக்கீங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவி சிலருக்குள்ள இருக்கு, ருசி பார்த்த அனுபவம் இருக்கு. இப்பவும் சாட்சி சொல்லுவீங்க, எப்பல நான்லாம் ஜோமணி ஒரு காலத்துல, ஆனா அப்படி சொல்ற ஆளை இப்ப ஆண்டவரை விட்டு தூரமா இருக்குங்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அழைப்பை விட்டு எங்க இருக்கு? தூரமா இருக்கு. இளைய குமாரனை போல அவன் அப்பா வீட்டுக்குள்ள ஓகோன்னு வாழ்ந்தவன், ஜம்முன்னு வாழ்ந்தவன், நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல சொத்து பத்துலாம் இருக்கு. ஆனா அவனுக்கு பிரச்சனை, அப்பா கிட்ட இருக்கிறதே பிடிக்கல. கொஞ்சம் காசு பணம் வந்துட்டு வெளியே போய் சுத்தி கித்தி பார்க்க வேண்டாமா? என்ன கூட்டம், என்ன சர்ச்சு, போவோம் வெளியே வா அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே போனார். கடைசியில் நிலைமை என்ன? அவன் சொல்றான், எங்க அப்பா வீட்டிலேயே வேலைக்காரங்களுக்கு என்ன இருக்கு? நல்ல உடை, நல்ல சாப்பாடு. நாங்க வந்து இப்படி இருக்கேன், இனி பிள்ளைலாம் சொல்ல தகுதி இல்லை, நான் வேலைக்காரனாவது எழும்பி போறேன்னு சொல்லி எழும்பி போகிறான். இளைய குமாரன் பாருங்க, சொத்தை நம்பி வெளியே போனான், பணத்தை நம்பி வெளியே போனான், பொருளை நம்பி வெளியே போனான். அதை வச்சு அவன் கூட 4 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வெளியே போனான். ஆனா ஒண்ணு, அரணை இழந்து விட்டான். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி, எத்தனை லட்சத்துல சம்பளம் வாங்கினாலும் சரி, எத்தனை கோடி ஆஸ்தி அந்தஸ்து வந்தாலும், தேவ பிள்ளைய நல்ல கவனிங்க, கர்த்தர் மட்டும்தான் அரண். அவர் மட்டும்தான் அரண். அவர் பாதத்துல உட்கார்றதுதான் பாதுகாப்பு. 10 பாட்டை பாடுனா 10 கோடி தராத சந்தோஷத்தை 10 பாட்டு தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 பாட்டை வீட்டுக்குள்ள கைத்தட்டி பாடி பாருங்களேன். ஆமேன். வாழ்க்கை அப்படி மணக்கும், அப்படி ருசிக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. டாக்டர் எனக்கு இல்லை, வைத்தியம் பார்க்க பணம் இல்லை, அல்லது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகல, ஐயோ என் புள்ள, என் மகன், என்
நீங்க சொல்லாதீங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் உடம்புல காயம், வைத்தியர் வரலங்க, பரலோகம் வந்தது, விடுதலை வந்தது, கட்டு அறுக்கப்பட்டது. காரணம், பவுலும் சீலாவும் கர்த்தரை ஜெபம் பண்ணி பாடி துதித்த துதி. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். எது அரண் தெரியுமா? நீ பாடுவது உனக்கு ஒரு அரண், நீ துதிப்பது உனக்கு அரண். ஆமென், நீ ஜெபிப்பது உனக்கு அரண், நீ வேதம் படிப்பது உனக்கு அரண். ஏனென்றால் நீ பாடும் போதும் துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் உன் அருகே இருப்பார். கர்த்தர் உன் அருகே இருந்தால் உனக்கு குறைவு இருக்காது, குடும்பத்துக்கு குறைவு இருக்காது, ஊழியத்துக்கு குறைவு இருக்காது. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். மூணாவது, உங்களை பற்றி தான் பேசுறாரு மறுபடியும். ஆமென் சொல்லுங்க. மாட்டிக்கிட்டீங்க. அல்லேலூயா. நானும் ஒரு முடிவோடு தான் உட்கார்ந்துருக்கேன். ஆமாம், அடுத்த வாரம் தெரியும் எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூணாவது காரியம் முடிச்சுட்டு ஆசீர்வாதத்தை மிந்தி அரை மணி நேரமும் நம்ம குடுகுடுப்பு அடிப்போம், 10 நிமிஷம் கசப்பு கொடுப்போம். இப்போ முக்கால்வாசி கசப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேளுங்க, வியாதி அவ்வளோ தீவிரமாயிடுச்சு. அதை மாத்துறதுக்கு தான். ரோமர் 12:11 நான் படிக்கிறேன். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏன் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கும்? ஆவியில நீங்க அசதி ஆயிட்டீங்க, உலகத்தில் ஆக்டிவ் ஆயிட்டீங்க, குடும்பத்தில் ஆக்டிவா இருக்கீங்க, ஊழியத்தில் ஓடுறதுல நான் ஆக்டிவா இருக்கலாம். ஆனா பர்சனலா ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் மூட்டணும். பழைய ஜபம் இல்ல, உள்ள பழைய வேத படிப்பு இல்ல, ஆவியில களி கூறுதல் இல்ல. அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது சுத்தமா இல்லை. ஆமென். ஊழியம் செய்யணும். சுவிசேஷம் அறிவிங்க, அல்லது ஏதோ ஒரு ஐக்கியத்தில் போய் ஜெபிங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்களை ஆசீர்வதிச்சு ஆண்டவருக்கு என்ன லாபம்? அவர் லாபம் பார்க்காம குமாரனை கொடுத்தார். குமாரன் தன் ஜீவனையும் கொடுத்தார். நம்ம அவர் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம். நம்மள மாதிரி 4 பேர் கழுவப்பட வேண்டாமா? அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் ஒரு ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு ஊழியம், டிராக்ஸ் கொடுக்கிறது ஒரு ஊழியம், ஒரு ஊழியக்காரனை ஜெபத்துல தாங்கிறது ஊழியம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். இதுல உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அஜாக்கிரதையா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப எப்படி இருக்கீங்க? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 6, 10, 11. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஏன் வறுமை, ஏன் தரித்திரம், ஏன் வெறுமை, ஏன் தனிமை, ஏன் போராட்டம், ஏன் கஷ்டம் தெரியுமா? தூக்கம். இது என்ன தூக்கம் தெரியுமா? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூக்கம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தூக்கம், வேதம் படிக்க வேண்டிய நேரத்தில் தூக்கம். இது என்ன தூக்கம் தெரியுமா? பைபிளை எடுக்க மனம் இல்லை, ஜோமன மனம் இல்லை, தனிமையா இருந்து ஜெபிக்க மனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் வறுமை. ஒரு காலம் அப்படி இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கோம், ஆண்டவர் தான் தேடுறோம். எப்படி தேடுறோம் தெரியுமா? கவலையா தேடுறது. ஆண்டவரே, ஏன்பா நான் இப்படி ஆயிட்டேன்? எதுக்குப்பா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு? எதுக்குப்பா என் புருஷன் இப்படி இருக்காரு? எதுக்குப்பா இந்த சத்துருக்கள் இப்படி இருக்காங்க? எப்பப்பா எனக்கு விடுதலை கொடுப்பீங்க? எப்பப்பா எனக்கு இழந்தது வரும்? எப்பப்பா நான் நல்லா இருப்பேன்? எப்ப எனக்கு முடிவு வரும்? இப்படி அல்ல, இது அஜாக்கிரதை, இது ஒரு நித்திரை. என்ன வந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காட்டாலும் சரி, எங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை வணங்க மாட்டோம். வைராக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியம் இல்லை, தொய்வு ஏற்பட்டு விட்டது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். இன்னைக்கு வேண்டாம், நாளை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். காலத்தின் அருமையை உணராவிட்டால் கண்ணீர் வடிப்போம். ஆமேன் சொல்லுங்க. நாசரேத்து பொறுத்த அளவில், இந்த 3 மாவட்டத்தை பொறுத்த அளவில், பெண்டே கோஸ்டியை சொல்ல மாட்டேன், சிஎஸ்ஐ மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? நிறைய ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம்னா தனியா இல்லை, கூட்டத்தோட நிறைய ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சில் ஜெபம் பண்ணுவோம், நிறைய பாடுவோம், நிறைய கொடுப்போம். ஆனா ஒரு தப்பு இருக்கு, நிறைய உபதேசம் கேட்க மாட்டேங்கிறோம்.
நிறைய பிரசங்கம் கேட்கணும், நிறைய உபதேசம் கேட்கணும். ஆரம்பத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்த ஒரு அக்கா, ஒரே பிரசங்கமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் மிஷினரிக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்க. நான் கேட்டேன், இத்தனை வருஷம் ஜோம் பண்ணி என்னத்தை கண்டீங்கன்னு கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ சரிப்பட்டாதனமா ஜபம் கேட்கப்படும். எதுக்கு இவ்வளவு உபதேசம், இவ்வளவு தப்பு? இதுல ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும், இவங்களுக்குள்ள இருக்கும். சரிபடுத்துறார், டியூன் படுத்துறார். நல்லா கவனிக்கணும். எதுக்கு ரெட்டிப்பான நன்மை இனிதான் வருது, தந்துடுறேன். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தம் தெரியுமா? இப்போ நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நீங்க போங்கக்கா, ஒரு 1 கோடி ரூபா கொண்டு வரேன் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வீட்டில் போய் என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். அப்படி போய் படுத்துருவீங்களோ? ஸ்பீடா பீரோல உள்ள கீழே தட்டல. ஐயோ இந்த படுவாவி பார்த்துருவான், வேற எங்கேயாவது வைப்போமா? எங்கேயாவது குளிபறிக்க முடியுதா? இல்லை, பரண்ட போட்டு ஐயோ எலி, எவ்வளோ குழப்பம் வரும். 1 கோடியை நான் என்ன பண்ணுவேன்? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த 3 நாள் வேற கடை லீவ், இல்லைன்னா நகையை எடுத்துருவேன். ஐயோ நகை எடுத்தா பேன் கார்டை காட்டணும், மாட்டிக்கிடுவேனே. நான் எங்கே போடுவேன், எங்கே வைப்பேன்? எவ்வளோ ஆயத்தம் வரும். உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. 1 கோடியை விட பல கோடிக்குள்ள ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தம், வரவும் போகிறார். நம்ம ரிசர்வ் பேங்கை விட அது பெரிய பேங்க், அது உலக வங்கி. அங்கதான் போக போறோம். அங்க நீங்க ஆசையா போட்டிருக்கிற தங்கம் காலுக்கு கீழே இருக்கும். ஆமேன். ஒரு அக்காவுக்கு பார்க்க ஆசை, அப்படியா பிரதர்? ஆமேன், அல்லேலூயா. அங்க அது மேல கொள்ள பெரிய வராது. ஏன்னா அந்த தங்கத்தை விட மாணிக்கத்தை விட ஒரு பெரிய மாணிக்கம் நம்ம முன்னாடி இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர். அதுக்கு தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னை சீர்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. ஆண்டவர் ஏன் உபத்திரவப்படுத்துகிறார்? சிலருக்கு மன்னிப்புனே கோவம் வந்துட்டு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த மனுஷன் அப்படின்னு. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஆண்டவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்காரு. மன்னித்த அந்த மனப்பாங்கு கொண்ட மணவாளனுக்கு மணவாட்டி என்கிற ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்கு தான் ஆயத்தப்படுத்துறாரு. சோ ஆவியில் அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஊழியத்தில் அஜாக்கிரதையா இருக்காதீங்க. கொடுத்த அழைப்பை, கொடுத்த தருணத்தை, கொடுத்த தாளந்தை, கொடுத்த கிருபையை, கொடுத்த அபிஷேகத்தை வீணடிக்காதீங்க. கிருபையின் காலத்தை போக்கடிக்காதீங்க. காலத்தின் அருமையை உணராவிட்டால் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைமை வரும். இது எழும்புகிற காலம். புப்சியெல்லாம் உதறி தள்ளிட்டு ஆண்டவருக்காக எழும்புங்க. யார் என்ன சொன்னாலும் ஊழியத்தை விட்டுறாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நேசிக்கிறார். 2 பேர் தூங்கிட்டாங்க. சிம்சோன் தூங்கினான், தெளிலான் மடியில மாட்டிக்கிட்டான், வெளியே வரவே இல்லை. கடைசியில நினைச்சாரு, ஆனாலும் செத்துட்டான். எலியாவும் தூங்கினாரு கேரித்துல, ஆனா எலியாவை ஆண்டவர் எழுப்பிச்சார். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் எலியாவா பாக்குகிறார். ஒருவேளை நீங்க எங்கேயோ ஒரு கவலைக்குள்ள இருக்கீங்க. என் குடும்பம் இப்படி இருக்கு, என் புள்ள இப்படி இருக்க, என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, என் மகன் இப்படி இருக்கிறானு, என் சரீரம் இப்படி இருக்க, ஐயோ என் காலங்கள் இப்படி இருக்க. நீ எலியாவை போல அழலாம். ஆண்டவர் உன்னை தூதன் மூலமா பேசுறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரே உங்களுக்கு அரணாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில் களி கூறுங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். உங்களை அனல் முட்டத்தான் இந்த வார்த்தையை தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நீ அழைக்கப்பட்ட பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உலகம் உதவாக்கரன் தான் சொல்லும். நான் ஒன்னு சொல்லட்டா, ஒரு ரகசியம் சொல்றேன். நமக்கும் உலகத்துக்கு செட் ஆகாது. ஆமேன். நம்மளை ஏத்துக்கிட மாட்டாங்க. நான் அதனால அவங்களோட வீணா போராடாதீங்க. அது வேற, நீங்க வேற. அது வேற ரகம், இது வேற ரகம். இது பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளை. உலகம் உங்களை பகைக்கிறதானால் உங்களை பகைப்பதற்கு முன்னமே அது தேவனை பகைத்து விட்டது. அப்போ உலகம் இன்னைக்கு அதே உலகம் உங்களை பகைக்குதுன்னா நீங்களும் இந்த உலகத்தான் அல்ல, உலகத்தார் அல்ல, கர்த்தருடைய பிள்ளை. ஆமேன் சொல்லுங்க. சோ நீங்க கவலையே படாதீங்க. உலகம் உடைச்சா தோத்துறோன்னு போடுங்க. ஆமேன். யாராவது 10 பேர் பேசினா ஜோம் பண்ணுங்க, இன்னொரு 20 பேர் என்ன பேசட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. 10 பேர் பேசினா ஒரு ஆசீர்வாதம்க்கா, 20 பேர் பேசினா இன்னொரு ஆசீர்வாதம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஊரே எதிர்த்தா அது ஒரு ஆசீர்வாதம், உலகமே எதிர்த்தா பல ஆசீர்வாதம். உங்களை பலர் பகைக்க பகைக்க எதிர்க்க எதிர்க்க நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்கள் துணை, ஆத்தும நேசர்.
எலியாவை போல இன்றைக்கு உங்களை சொல்லுகிறார். போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. போவீங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை உலகத்தை கலக்குகிறவளாய் நீ உன் குடும்பத்தில் இருப்பாய். நீ ஜெயம் எடுப்பாய். உன் பிள்ளைகள் வாழ்வில் ஜெயம் எடுத்து கொடுக்கும் தகப்பனாய் வைப்பார், தாயாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கொடுத்த இந்த போதனை, இந்த வார்த்தை, இந்த பிரசங்கம் பாவத்தை விட்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பு. விழுந்து போன அனுபவத்திலிருந்து நீ எழும்பி ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய். அதே போல ஆமென், ஆவியில் அஜாக்கிரதையாய் இருந்த நீ, ஆவியில் தூங்கிக் கொண்டிருந்த நீ விழித்தெழும்பு. அரன் உனக்கு வரும். தேவன் உன் தேவனாய் இருப்பார். தேவன் உன்னோடு இருப்பார், உனக்குள் இருப்பார், பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நியாயாதிபதிகள் 1:15. நானே படித்து ஸ்பீடாக சொல்லி 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். அப்படி நல்லா கொடுத்துருங்க. நியாயாதிபதிகள் 1:15. அப்பொழுது அவள், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சனால நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மண்ணுக்குரிய ஆசீர்வாதத்தை தரார். காலேபினுடைய மகளுக்கு அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கொடுத்திருந்தார். அது எப்படி இருக்கு? ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, ஒரு வீடு கொடுத்திருக்காரு, ஒரு நிலம் கொடுத்திருக்காரு, ஒரு வேலை கொடுத்திருக்காரு. ஆனா அதுல என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். உன் நிலத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும். நீ இருக்கும் வீட்டின் மேல் ஒரு ஆசீர்வாதம் வரும். குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும். ஆமென். அங்கு சமாதானத்தை பார்ப்பாய். இனி அங்கு வறட்சி இருக்காது. இனி நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். இனி அங்கு வறட்சி இல்லை, அங்கு தாழ்ச்சி அடைய மாட்டாய். அந்த வீட்டுக்கு விரோதமாய் நீ போராட்டம் இருக்காது. நீ பட்ட பாடு அவ்வளவு, நீ பட்ட பாடு அவ்வளவு. கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு காலேப் தன் மகளுக்கு ஒரு தகப்பனாய் இருந்தது போல இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு தகப்பனாய் இருந்து சொல்லுகிறார். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு ஒரு நிலத்தின் பணியை கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி பேர் கொண்டாயே என்றார். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல இவ்வளவு நாளும் ஆண்டவர் கிட்ட நீங்க போராடின காரியத்துல ஜெயம் எடுக்க போறீங்க, ஜெயம் எடுக்க போறீங்க. உங்க மகனுக்காக வேண்டுதல் செய்த ஜெபம், உங்க மகளுக்காக செய்த ஜெபம், ஆமென், உங்க பேர பிள்ளைக்காக செய்த ஜெபம், உங்களுக்காக ஜெபித்த ஜெபம். இவ்வளவு நாளும் ஜெபத்துல போராடினாயே, தோல்வியை தானே பார்த்தீங்க, கால தாமதத்தை பார்த்தீங்க, தடைய பார்த்தீங்க. ஆனா இனி ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் யாக்கோபு தேவனோடு போராடி ஜெயம் எடுத்தது போல நீ ஜெயம் எடுப்பாய். ஜெபத்தில் ஜெயம் எடுப்பாய், விசுவாசத்தில் ஜெயம் எடுப்பாய், நம்பிக்கையில் ஜெயம் எடுப்பாய். உனக்கு கொடுத்த வாக்கு, உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், உனக்கு கொடுத்த அழைப்புல நீ ஜெயம் எடுப்பாய், நீ ஜெயம் எடுப்பாய். ரீ பாபா லா கரபா. அது மட்டுமல்ல, மனிதர்கள் உன்னோடு போராடுகிறார்கள், சத்துருக்கள் உன்னோடு போராடுகிறார்கள், உன் குடும்பம் போராடுகிறது, உன் குடும்பம் போராடுகிறது, உன்னை நெருக்க விடாம போராடுது, முன்னேற விடாம போராடுது. அன்றைக்கு ஏசா போராடினான், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனையும் யாக்கோபு ஜெயித்தான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவை ஜெயிப்பாய், உன் சத்துருவை ஜெயிப்பாய். உனக்கு எதிரே இருக்கிற அந்த மனிதனை நீ ஜெயிக்கும்படி, முறியடிக்கும்படி, அந்த மதிலை தாண்டும்படி, அந்த மதிலை தாண்டும்படி, அந்த செங்கடலை கடக்கும்படி, அந்த யோர்தானை தாண்டி செல்லும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். உனக்கு இரட்டிப்பான நன்மை. தேவனிடத்தில் நீ போராடினதற்கு பதில் உண்டு. மனிதர்களோடு, மனுஷிகளோடு போராடுகிற காரியத்தில் ஜெயம், ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு அபிஷேகம். இனி சத்துரு காரியம் வாய்க்காது, சத்துரு உருவாக்கின ஆயுதம் வாய்க்காது. அவன் விரித்த வலை, வெட்டின குழி பாழாய் போகும். எத்தனை சத்துருக்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டீங்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி ஆமென், கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். உங்க கூட அவர் இருக்கிறத காமிச்சுக்கிட்டே இருப்பார். நான் ஒன்று சொல்லட்டுமா,
உங்களால் உங்கள் சத்துருக்களை உங்கள் சத்துருக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பூச்சாண்டி தான் காட்டலாம். நான் பார்த்துருக்கேன். பூச்சாண்டி காட்ட அரட்டலாம், உருட்டலாம், மிரட்டலாம், அழிக்க முடியாது. ஆமென். எப்படி அரட்டி அந்த நேச்சர் அரட்டலாம் செஞ்சார். 7 மடங்கு தீயை ஏற்றினார், உருட்டினார். அழிக்க முடிஞ்சிச்சா? இல்லைங்க. உங்களை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. எந்த சத்துருவாலையும் உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, உன் பிள்ளையை அழிக்க முடியாது, உன் வாழ்வாதாரத்தை அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைச்சதை எவனாலும் தடை செய்யவே முடியாது. அப்போ எப்படி பிரதர் வானத்திலிருந்து ஒத்தாசை வரும். இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. இயேசுவின் மேல் ஒரு சாட்சி வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன். உங்க மேல வரும் நேசகுமாரன், நீ நேசகுமாரத்தி என்று உன்னை குறித்து பரலோகம் வசனிக்கோ, சாட்சியை கொடுக்கோ, சபை கொடுக்கோ, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அன்னாளுக்கு ஆண்டவர் பாருங்க, ஆமென், எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 8. கேட்ட ஒன்றையும் கொடுத்தாரு, கேட்காத பரிபூரணத்தையும் தந்தார். அவள் கேட்டது என்ன? எனக்கு அந்த அவமானம் மாறணும். பெண்ணினா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, ஒன்றை மட்டும் தந்துடுங்க. கேட்காத மற்ற ஏழையும் கொடுத்தார். ஏழை பெற்றாள். ஆமே, பரிபூரணம். பரிபூரணம் இது எதை குறிக்க தெரியுமா? முதல்ல நிலத்துக்குரியது, 2வது ஆவிக்குரிய வாழ்க்கை சத்துருவோடது, 3வது உங்கள் பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது. உங்கள் பிள்ளைங்களை ரட்சிப்பார். உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பரிபூரண நன்மை அடைவீங்க. அன்னைக்கு அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லைன்னு வைக்கும், இன்னைக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குன்னு வைக்கும், அல்லது இந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குன்னு வெக்கமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் மூலம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு வழி தடுமாறுற மாதிரி இருக்கலாம், கெட்டு போக மாட்டாங்க. அந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர், அந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர், அந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர். அந்த பிள்ளைகிட்ட ரட்சிப்பை பார்ப்பேன், அழகை பார்ப்பேன். உன் பிள்ளை ஐயோ சீரழிதான் நினைக்காத. அந்த பிள்ளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்குவார், உருவாக்குவார். கெட்டு போகவே விட மாட்டாருங்க, கெட்டு போக விடவே மாட்டார். ரட்சிப்பை ஆண்டவரால் கொடுக்க முடியும். இன்னைக்கு குடிகாரன் பேர் வாங்கலாம், விபச்சாரன் பேர் வாங்கலாம். ஆனால் ஒன்று சொல்லட்டா, ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்டில் ஒருத்தரை திருத்திடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை கொடுத்து 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அடுத்தது யோபு. ஆமேன் 4ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தரவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எத்தனை ஆசீர்வாதம். இன்னைக்கு நட்டப்பட்டு வந்த நீங்க, ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ இல்லை. இருந்தது இல்லை. சுகம், பலன், வேலை, வருமானம், நற்பெயர், சமாதானம், சந்தோஷம் இனி 2 மடங்கு கிடைக்கும். 2 மடங்கு கிடைக்கும். உன் ஊழியம், உங்கள் அழைப்பு, உங்கள் வேலை, உங்கள் தொழில், பிள்ளையின் படிப்பு எல்லாவற்றிலும் இரட்ட தலையான பலன், இரட்ட தலையான பலன். ஒரு வருமானம் தான் இருக்கா, அது டபுளாக மாறும், டபுளாக மாறும், டபுளாக மாற போகுது. ஐயோ, என் வீட்டில் என் பிள்ளைங்க 2 பேரும் வேலை பார்க்கல, ஒருத்தர், அந்த கணவன் மனைவி ஒருத்தர் தானே? இல்லை, ஒருத்தருக்கு கணவனுடைய சம்பளம் மனைவியோட சம்பளம் டபுளாக ஏறும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இழந்ததை பெற்றுக்கொள்வாய், இழந்ததை பெற்றுக்கொள்வாய். இருக்கிற இடத்துல எழும்பலாமா, இருக்கிற இடத்துல எழும்பலாமா? சகோதரி, இருக்கிற இடத்துல எழும்பி அப்பா ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஜெபி, 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 ஜெபி. அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. பாவத்தை குறித்து சொன்னாங்க, மன்னிச்சிருன்னு சொன்னாங்கல்ல, மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. யாரையும் மன்னிச்சிரு, யார் மேலேயும் வைராக்கியம் வேண்டாம், யார் மேலேயும் கோவம் வேண்டாம், யார் மேலேயும் எரிச்சல் வேண்டாம். அவங்க அநியாயக்காரங்க, நல்லா இருந்துட்டு போட்டு நம்ம மன்னிப்போம். இயேசு மன்னிச்சிருக்கிறார், நம்ம மன்னிப்போம். ஆமீன். கசப்பு வைராக்கியம் வேண்டாம். தெரியாம செய்யறாங்கங்க, அந்த உயிர் போச்சுன்னா என்னங்க, ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவருக்காக மன்னிங்க. 2வது விழுந்து போன அந்த ஆதி அனுபவம், ஆரம்பத்தில் நீ ஜெபம் பண்ண ஜெபம் எங்க? இன்னைக்கு நீ யாரை தேடுற? இயேசுவை தேடு, இயேசுவை தேடு.
அமர்ந்திருக்க பார், அமர்ந்திரு. வேதம் சொல்லுது, நீ அமர்ந்திரு, நான் இன்னார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆமென். மரியாள் அமர்ந்திருந்தாள். லாசருவின் மரணத்தில் இயேசு யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டாள். தேவ பிள்ளையே, ஏப்ரல் மாதம் முழுவதும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாள் தெரிந்து கொண்டது போல வேதம் படிக்க உட்காருங்க, ஸ்தோத்திர பலி சொல்ல உட்காருங்க, ஜெபம் பண்ண உட்காருங்க, ஊழியத்துல வந்து உட்காருங்க, ஆலயத்துல உட்காருங்க. ஆமென். மூணாவது பின்மாற்றம். எந்த இடத்துல நீ பின்மாறி போன, எங்கிருந்து எதை விட்டு தூரமா போன, ருசித்து பார்த்த பிறகு பின்மாற்றமா மாறிட்டியே. அபிஷேகம்னா என்னன்னு தெரியும், ஆவியானவர்னா என்னன்னு தெரியும், வரங்கள்னா என்னன்னு தெரியும். கர்த்தர் செய்த நன்மையை ஆச்சரியமா ருசித்த நீ பின்வாங்கினது என்ன? ருசித்து பார்த்து விட்டு நீ பின்வாங்கினது என்ன? கர்த்தர் உங்களோடு தெளிவா பேசுறாருமா. உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அக்கா, உங்களை ரொம்ப நேசிக்கிறார் சகோதரி, உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தாயே, உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அன்பு சகோதரனை ரொம்ப நேசிக்கிறார் தகப்பனை. இயேசுவோட அன்பு புரியவே புரியாது. அந்த அன்பின் ஆழம் உங்க மேல அதிகமா இருக்கு. மூணாவது, அந்த அஜாக்கிரதை எதுக்கு, அந்த நிர்விசாரம் எதுக்கு? உன்னை அழைச்சன, உன்னை தெரிந்து கொண்டன, உனக்கு ஒரு பங்கு கொடுத்தன, உனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தன. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டியே, என்னை விட்டு தூரம் போயிட்டியே, பிஸின்னு சொல்லிட்டியே, அஜாக்கிரதையா இருந்துட்டியே, ஊழியத்தை விட்டுட்டிய மகனே, ஊழியத்தை விட்டுட்டிய மகனே, ஊழியத்தை செய் மகனே, ஊழியத்தை செய் மகனே, ஊழியத்தை செய். நீ அவருக்கு வேணும். எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்ன? நீ கேட்கலாம், எல்லாரும் இருக்காங்கல்ல, நான் அங்க இருக்கு, நான் நீதான் வேணும். நீ இருக்கிற இடம் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும், நீங்க இருக்கிற இடம் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நான் போலன்னா என்ன, யாராவது போவாங்க, யாராவது ஜெபிப்பாங்க? இல்ல, நீங்க வேணும், நீங்க வேணும். ஒரு நேரம் வந்தீங்கல்ல, ஒரு நேரம் உட்கார்ந்தீங்கல்ல, ஒரு நேரம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்தீங்கல்ல, ஆண்டவருக்காக ஓடுனீங்கல்ல, உழைச்சீங்கல்ல. இப்ப அந்த இடம் அப்படியே தானே இருக்கு. அந்த இடத்துல நீ இல்லையே, அந்த இடத்துல உன் உழைப்பு இல்லையே, உன் ஜெபம் இல்லையே, உன் பாட்டு இல்லையே. அதனால இருக்கும். இந்த மாசம் கரெக்ட் பண்ணுங்க. போன வருஷம் செஞ்சது, முந்தின வருஷம் செஞ்சது, 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது, ஆபத்து காலம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது ஒண்ணு நீங்க செஞ்சதை மறுபடியும் செய்யுங்க, மறுபடியும் செய்யுங்க. இயேசுவை நீங்க பேற்றுக்கோங்க. ரீபா லாகபா தூடா. கரெக்டா சொல்றவங்க வீட்டை நடத்துவார். 2 மடங்கு வருமானம் உன் நிலத்திலிருந்து வரும், நிலத்திலிருந்து வரும், வீட்டுக்குள்ள வரும், வீட்டுக்குள்ள 2 மடங்கு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், வேலையில வரும், படிப்புல வரும், ஊழியத்துல வரும், தொழில வரும். ஆமென். இழந்ததெல்லாம் தருவார். முன்னிருந்த நிலைமையை பார்க்கலையும் இனி வரும் நிலைமை மந்திரத்தால, சூனியத்தால, கடனால, வியாதியால இழந்து போன அத்தனை உடைமைகளை, அத்தனை பொருட்களை மறுபடி தருவார், மறுபடி தருவார், மறுபடி தருவார். ஒரு வேலையை கொடுப்பார், அரசாங்க வேலையை கொடுப்பார், அரசாங்க ஆணையை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பார். ஆமென். சம்பள உயர்வை தருவார். இந்த மாதம், ஏப்ரல் மாதம் இரட்டிப்பான நன்மை பெற்றுக் கொள்ளுவாய், பெற்றுக் கொள்ளுவாய், பெற்றுக் கொள்வாய். வானம் திறக்கப்படுகிறது, ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது, ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது, மகிமையின் நதி புறப்பட்டு வருகிறது, அக்னி கடல் புறப்பட்டு வருகிறது, சத்துருவின் வல்லமையை சுட்டரிக்கிறது. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். ஒரு குடை எண்ணெய் பல குடமா பெருக போகுது, நிரம்பி வழிய போகுது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற வறுமை ஒழிகிறது, தரித்திரம் ஒழிகிறது. இனி உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி இருக்கும். 3 காரியத்தையும் மறந்துடாத. பாவத்தை விட்டு விடு, ஆதி அன்புக்கு திரும்பிடு, பின்மாற்றத்தை விட்டு போயிடு. இனி அஜாக்கிரதையா இருக்காது. இனி ஊழியம் செய், ஊழியம் செய். இயேசுதான் முக்கியம், இயேசுதான் முக்கியம். ஆயத்தப்படு, 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 ஆயத்தப்படு. சபைய ஜெபத்துல தாங்கு, சபைய ஜெபத்துல தாங்கு, உன் வீட்டை ஜெபத்துல தாங்கு, ஊழியத்தை ஜெபத்துல தாங்கு, ஊழியர்களை ஜெபத்துல தாங்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உன் ஸ்தோத்திரத்துல தாங்கு. கிருபை பெருகட்டு. ரீபாபா லாகர தர சந்துட பௌடவா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எனக்கென தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் ஜனம், எனக்கு பிரியமான பிள்ளைகள். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தடை தெரியுமா? சிலரை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? உபத்திரவப்படுத்தி கொண்டு வந்தார். சிலரை உபத்திரவத்தில் இருந்து கொண்டு வந்தார். சிலர் அவரையே டைரக்ஷன் பண்ணி கொண்டு வந்து இந்த நாளை தந்ததுக்கு காரணம், பிரபு கிதியோன் சிறந்தவன் அல்ல, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரியவர். நான் எதிர்பார்க்க மாட்டேன்,
ஆனா ஆண்டவர் இருதயம் எதிர்பார்க்கிறத வசனத்தை வச்சு சொன்னாரு. காரணம், நீ அவர் இருதயத்துக்கு ஏற்றவள். அப்பா, நிறைஞ்ச மனசோடு ஆசீர்வதிக்கிறேன்.